ராஜா, வேலு, பொன்முடி 3 பேரும் ஆழ்வார்பேட்டையில ஒரு ஜீன் செடி ரோட்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இடம் எங்க வரையும் எனக்கு தெரியும். அங்க உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு பேசுவதே கனிமொழியை பத்தியும் ராஜாத்தி அம்மாளை பத்தி தான் பேசுறோம். கனிமொழியை திமுகவினுடைய பொதுச் செயலாளராகவோ முதலமைச்சராகவோ முதலமைச்சர் வேட்பாளராகவோ ஆக்கக்கூடிய வேலைகள் அத்தனையும் ராஜா தான் பின்னணியில். ராஜா என்ன சொல்றாரு? கனிமொழி முதலமைச்சர், நான் தாயா முதலமைச்சர். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கனிமொழிக்காக ராஜாத்தி அம்மாள் என்ன சொல்லுது? பேரெல்லாம் ஆசியாவோட பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்ட, என் பிள்ளை தெருவில் விட்டுட்ட, அதற்காக என்னுடைய மகளை தொலைத்தொடர்புத்துறை மந்திரி ஆக்குவதற்கு பதிலாக என்னுடைய மகளுக்கு நண்பரை ஆக்குன்னு சொல்லு. இதனாலதான் தயாநிதி மாறனை விட்டுட்டு இந்த நாற்காலியில ராஜாவை அமர சன் பிரதர்ஸ் தான் இந்த வழக்கை போட்டு திமுகவை ஒழித்தது, அழித்தது, திமுகவை திரையில் அடைத்தது யாரு? கனிமொழி, ராஜா, சரத் ரெட்டி. சரத் ரெட்டி என்ன பண்ணாரு? சரத் ரெட்டி தன் தொலைக்காட்சியினுடைய மூளை அப்படியே தூக்கி கொண்டு எங்க உட்கார வச்சாங்க? கலைஞர் டிவியில. ஓ, நீயும் போயிட்டியா ரெட்டி, உன்னை ரொட்டி ஆக்குறேன். அப்படித்தான் சரத் ரெட்டி சிறைக்கு போனாங்க. லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி பாப்பானுக்கு சொம்படிச்சு, அத மானம் கெட்ட வீரமணி அப்படியே போடுங்கப்பா. மாண்புமிகு போனால் என்ன, மானமிகு மானங்கெட்ட வீரமணி. கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக தோற்கும். கனிமொழி ராஜாவுடைய ஆட்டம் ஆரம்பம், பம்பம்பம் ஆரம்பம். ஃபிளக் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, காலையிலிருந்து மிக பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம், திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆராசா அவர்கள் பேசிய ஒரு காணொளி ஒன்று வைரலாகி வருது. 2 பார்ட்டாக போட்டிருக்கிறாங்க. அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுக தலைவர் குறித்தும் திமுகவுடைய கட்சியை குறித்தும் அது பேசப்பட்டதாக இந்த காணொளிகள் வெளியே வருது. இந்த காணொளி இப்போ சமீபத்திய ஆடியோவா? இந்த காணொலியில் பல விஷயங்களை ஒன்றாக பேசலாம் அப்படின்னாலும் இந்த காணொலியோட முக்கியமான விஷயமா நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, இப்போது ராஜாவை பொறுத்தவரை ராஜா அவருக்கு ஒரு பெரிய குறிக்கோளோடு தான் இன்று வரை வலம் வருகிறார். என்ன குறிக்கோள்னா, ஸ்டாலினுக்கு பிறகு இந்த கட்சி கனிமொழிகிட்ட போகும். கனிமொழி அளவுக்கு டெல்லி தொடர்புகள், கட்சி மாவட்ட செயலாளர்கள் தொடர்புகள் இரண்டுமே உதயநிதிக்கு சுட்டு போட்டாலும் வராது. சரியா? அப்போ இதற்கு பின்னணியில் ராஜா தான் இருப்பார். கனிமொழியை திமுகவினுடைய பொதுச் செயலாளராகவோ முதலமைச்சராகவோ முதலமைச்சர் வேட்பாளராகவோ ஆக்கக்கூடிய வேலைகள் அத்தனையும் ராஜா தான் பின்னணியில் இருப்பார். ராஜா என்ன சொல்றாரு? கனிமொழி முதலமைச்சர், நான் தாயா முதலமைச்சர். அதுவரை பொறுமையா இருங்க. அதான் அந்த ஆடியோவில். அதுதான் அந்த ஆடியோவில். அப்போ ராஜா இவ்வளவு பெரிய உயரத்துக்கு போவதற்கு யார் காரணம்னா, ஒரு பத்திரிகை, புலனாய்வு பத்திரிகை வீரப்பன் புகழ் இணையாசிரியர் காமராஜ் தான் காரணம். இவர் சாதாரணமாக இலங்கையை அகதி, ஆண்டிமுத்து ராசா அவங்க அப்பா பேர். இவர்கள் பூராமே மலையக தோட்ட தமிழர்கள். இவங்க எல்லாமே ஆங்கிலேயன் காலத்தில் டீ எஸ்டேட் வேலை செய்வதற்காக அழைத்து கொண்டு போன உழைக்கிற மக்கள். இன்னும் அவன் 10 லட்சம் பேரை இன்னும் உழைத்து கொண்டு தான் இருக்க. இலங்கையினுடைய பொருளாதாரமே மலையக தமிழர் டீ எஸ்டேட் தான், டீ தான். இப்போ இந்த பின்னணியில் வந்தவர் தான் இந்த ஆர் ராசா. ஆர் ராசாவுடைய சுருக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன இளைஞனாக இருக்கும்போது திராவிட கழகத்தில் அறிமுகமாகிறார். திராவிடர் கழகம் மூலமாக தான் திமுகவுக்கு போகிறார். திமுகவுக்கு போன பிறகு திமுகவில் இவருக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை கொண்டு போய் சேர்த்தவர் நீங்கள் இணையாசிரியர் காமராஜ். ஏன்னா காமராஜை கண்டா திமுக இருக்கிற கலைஞர் உட்பட அத்தனை பேருமே அந்த பத்திரிகைக்கு வாசகர். அந்த பத்திரிக்கை நீங்கள் பல சோதனை வேதனை காலகட்டத்தில் அன்றை காப்பாற்றியது. அந்த பத்திரிக்கை ஜெயலலிதாவால் முடக்கப்பட்ட பிறகு முரசொலி கட்டளை தான் தமிழ்நாடு முழுக்க போகும். முரசொலி கட்டளை தான் அந்த பத்திரிக்கை போகும். அப்போ அந்த அளவுக்கு நெருக்கம்.
இந்த நெருக்கம் எதுக்கு உதவுச்சுன்னா அந்த முதலாளிக்கு உதவலை. முதலாளி தெருவில் தான் தெரிகிறாரு. அப்போது இந்த பத்திரிகையினுடைய உழைப்பு, அதில் இறந்து போனவன், செத்து போனவன், அழிஞ்சு போனவன், காணாமல் போனவன், போலீஸு சித்திரவதையில் ஓடி போனவன், இத்தனை பேருடைய உழைப்பும் இன்னைக்கு காமராஜுக்கும் ராசாவுக்கு தான் பயன்பட்டது. இந்த காமராஜன் தான் ஜக்கி வாசுதேவை கொண்டு வந்து கருணாநிதி வீட்டில் செடிக்கு தண்ணி ஊற்ற வச்சால். உன்னை ஆர்எஸ்எஸ்க்கு பயன்பட்டது, ஜக்கி வாசுதேவுக்கு பயன்பட்டது. அடுத்து ஆண்டிமுத்து ராசா, நான் ஜூன் மாதம் லண்டனில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நினைத்த நேரத்தில் குயினை பார்க்கக்கூடிய நபர் ராஜா. சாதாரணமாக நடக்குமா? குயின் இப்போ குயின் இல்லை, எலிசபெத் குயின் இல்லை. உயிரோடு இருந்த காலத்தில் காலையில் லண்டனில் இறங்குவார், சாயங்காலம் குயினோடு இருப்பார். குயினை அந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம், இவர் ஃபோட்டோவையும் பார்க்கலாம். பிரமிச்சு போயிருக்கேன். எப்படா ஆண்டிமுத்து ராசா பிரிட்டிஷ் குயினோடு பத்திரிகையில் வெளி வருகிற அளவுக்கு நீங்கள் நினைச்ச நேரத்தில் குயின் அரண்மனைக்கு போயிட முடியுமா? அந்த மாதிரி வெளியில் வராது. அப்போது பல லட்சம் கோடிகள் கார்ப்பரேட் முதலாளிகள் தான் நினைச்ச நேரத்தில் குயினை பார்க்க முடியும். லண்டனில் முதலீடு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்ப்பரேட்டுகள், பண்ணை வீடு வைத்திருக்கிறவர்கள் தான் நினைச்ச நேரத்தில் குயினை பார்க்க முடியும். அந்த பட்டியலில் ராசாவும் ஒருவர். அப்போது அவர் என்ன இந்த ஆடியோவில் சொல்கிறாருன்னா, நான் கலைஞர் டிவிக்கு 600 கோடி ரூபா கொடுத்தேன், அதில் உருவாக்கப்பட்டதான் கலைஞர் டிவி. இந்த கலைஞர் டிவி வழக்கில் தயாளம்மா சிறைக்கு போகணும். தயாளம்மாவுக்கு கொடுத்து தயாளம்மா தான் அந்த கலைஞர் டிவியினுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர், இயக்குனர். அதுக்காக தான் கனிமொழி சிறைக்கு போச்சு. ஆனால் அழகிரி என்ன சொல்கிறாரு, யோ நீ ஏன் உள்ளே கிடக்கிற, அபூர்வர மாதிரி என் தம்பியை மாட்டி விட்டு அவன் ஜெயிலுக்கு போட்டு நான் முதலமைச்சர் ஆயிடுறேன். அவர் அண்ணன் எப்போ காலியாக, அண்ணன் எப்போ தொலைவான், சின்ன எப்போ காலியாகுன்னு அவருக்கு. அதுதான் அதையும் சொல்கிறார். அழகிரி முதலமைச்சர் ஆகணும், அண்ணன் சின்ன காலி ஆகணும். இது இப்போ ராஜா முரசொலி மாறனுக்கு நெருக்கமாறார். இது எப்போ 98. 98 இவர் என்விரான்மெண்ட் அமைச்சர். 99 வாஜ்பாய் அமைச்சரவையில் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் அமைச்சர் முரசொலி மாறன், இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் மினிஸ்டர். தோஹா மாநாடுலாம் பெரிய பரபரப்பான செய்தி. யாரோடைய சிரித்து பேசாத முரசொலி மாறன், சிரிக்கவே மாட்டார், முன்னு தான் இருப்பார். அவருடைய பிஏ ஒருத்தர் எனக்கு நண்பர் சொன்னார், காட்சி விளையாடுறது கூட ஒரு ஆள் தான் விளையாடுவோம், அவர் கூட எவனும் காட்சி விளையாட கூட போக மாட்டான். உலகத்திலேயே காட்சி 4 பேர் சேர்ந்து விளையாடுவான், அதுதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர்கிட்ட நண்பர்களே கிடையாது. கடைசியாக ஸ்டெர்லிங் சிவசங்கரன் நண்பர் ஆனார். இந்த முரசொலி மாறன் ராஜாவுக்கு நெருக்கமானவர், என்விரான்மெண்ட் அமைச்சர். அப்போ யார்? சுற்றுச்சூழல் சுகாதாரத்துறை அமைச்சர் தான் ராஜா. வாஜ்பாய் முதல் பீரியடில் அந்த 13 மாதம் 5 வருஷத்தில் தான் அவர் மீண்டும் முரசொலி மாறன் மரணம் அடைந்த பிறகு கருணாநிதி குடும்பம் பூரா இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸை நேராக ராஜாவுக்கு கொடுங்கன்னு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு இணையானது அது. இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரியல் தொழில்துறை, டாடா பிர்லா, அம்பானி, டாடா எல்லா பேரும் இது கீழே வந்துடுவான். காமர்ஸ் அதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த 600 லட்சம் கோடி இந்தியாவுடைய பட்ஜெட்டை கையாளுகிற ஃபைனான்ஸ், அதாவது நிதியமைச்சருக்கு இணையான பதவி யாரு கேட்குறாங்க? நம்ம ஆண்டிமுத்து ராசாவுக்கு கேட்குறாங்க. வாஜ்பாய் மறுக்கிறார். இந்த பையன் அனுபவம் இல்லாதவர், இந்த இளைஞன் அனுபவம் இல்லாதவர், பூந்து விளையாண்டு என்ன கம்பி என்ன வச்சிருவார், இப்படியே சொல்லியிருக்கார். நடந்ததா இல்லையா மன்மோகன் சிங் ஆட்சியில்? அதாவது மன்மோகன் சிங் இவங்க ராஜா போயிருக்காரு, ராஜாவோடு நண்பர் ஒருவர் போயிருக்காரு. அப்போ அந்த அம்மா காப்பி கொண்டு வந்து கொடுத்துருக்கு. யாரு? மன்மோகன் சிங்குடைய மனைவி கௌர். அப்போ மன்மோகன் சொல்றாரு, நீங்க பதவி விலகிருங்க. மன்மோகன் சிங் சொல்றாரு பதவி விலக சொல்லி. ஆனா ராஜா சொன்னாராம், நான் பதவி விலகி நான் ஜெயிலுக்கு போனா அடுத்து நீங்களும் வருவீங்க. யார் சொன்னது?
ராஜா பிரதமரை பார்த்து சொல்லக்கூடிய அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இங்க இருக்கிற அப்பாவி தமிழன் ஓட்டு போட்ட ஓட்டு. டீ கொண்டு வந்த கௌருடைய யாரு? மன்மோகன் சிங் பிரதமருடைய மனைவி டீ கொடுக்குதுல்ல, அந்த கப்பு என்ன ஆகுதான்? இது ரியலா நடந்த செய்தி. இது இப்படி இப்படியே போய் சில நாட்கள்ல இந்த செய்தியை மிக முக்கியமான நபர் சொன்னார். அப்போ அதற்கு பிறகுதான் சிறைக்கு போறாரு. அவர் சொல்றாரு, ஸ்டாலின் வந்து பார்த்தாரா, துரைமுருகன் பார்த்தாரா, யார்? நான் உள்ள கிடந்த 2 மாசம் எப்படி மனநிலை இருக்கும்? இந்த மானங்கட்ட வீரமணி இருக்காருல்ல, 100 பெரியார் தொண்டர்களை கொண்டு போய் விமான நிலையத்தில் பதவி இழந்து போட்டு சிறைக்கு போவதற்கு முன்பு இந்த பெரியார் தொண்டை, மானங்கட்ட பெரியார் தொண்டை அவ்வளவு பேரும் போய் கருப்பு சட்டை போட்டு எங்க நின்னா? ஏர்போர்ட் வாசல்னு வரவேற்றான். லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி பாப்பானுக்கு சொம்படிச்சு, அதான் மானங்கெட்ட வீரமணி. அப்படியே போடுங்கப்பா. மாண்புமிகு போனால் என்ன, மானமிகு மானங்கெட்ட வீரமணி அப்படியே வரவேற்கணும்னு சொல்லி கருப்பு சட்டை தொண்டை பெரியாருடைய கொடியை பிடித்து கொண்டு சுயமரியாதையோடு வாழ், பகுத்தறிவோடு வாழ். உலகத்திலேயே சுயமரியாதைக்கு ஒரு இயக்கம், பகுத்தறிவுக்கு ஒரு இயக்கம் உருவாக்கியவன் தந்தை பெரியார். அந்த கொடியை பிடித்து கொண்டு 100 பேர் கருப்பு சட்டையோட எங்க நிறுத்துறாரு வீரமணி? சென்னை ஏர்போர்ட்ல. எல்லாம் வரலாறு. இந்த ராஜா என்ன நினைக்கிறாருன்னா, லண்டன்ல எனக்கு தெரிந்து 1 லட்சம் கோடி அவருடைய முதலீடு இருக்கு. அதே போல தமிழ்நாட்டில் ஸ்டாலினுடைய 100 ஆண்டு காலம் வாழணும். யாரு இயற்கையாக மனித உயிர் வாழ்வதற்கு 100 ஆண்டு காலம் அனுமதித்திருக்கு இயற்கை. 100 ஆண்டு காலம் வாழும். ஸ்டாலினுக்கு பின்னால் கனிமொழிய நீங்க மிகப்பெரிய அதிகார மையத்துக்கு உருவாக்குவதற்கான அத்தனை ஃபண்டமெண்டல் அடிப்படை வேலைகளை தயார் நிலையில் வைத்திருக்கிறவர் தான் அந்த ராஜா. ஸ்டாலினுக்கு பிரெயினே இல்லைன்னு அதில் பேசுறாரு. நம்ம பார்க்குறோம் நிறைய மேடைகள்ல ஸ்டாலினை தூக்கி வச்சு பேசுறாரு, சிறந்த தலைவர்னு பேசுறாரு, அப்படிலாம் பேசுவோம். ஸ்டாலினுக்கு பிரெயினே இல்லைன்னு பேசுறாரு. இது முன்னாடி, அது பின்னாடி. நீங்க அவங்களுக்கு தெரியாதா? அரசியல்வாதி கூட என்ன பேசுவான்? அண்ணே வணக்கண்ணேங்க, போன பிறகு சாவுக்கு ராக்கிங்குவான். நீங்க 2006 அப்பதான் திமுக ஆட்சிக்கு வருது. 2004 அப்போ திமுக இங்க ஆட்சியில் இல்லை, டெல்லியில வாஜ்பாய் கூட இருக்கு. சைரன் வச்ச கார்ல போறாரு நேரு வீட்டுக்கு திருச்சியில். யாரு? ராஜா. நேரு சொன்னது பேசி முடிச்சாச்சு. இந்த பரப்பாய வந்திருக்கானா? இப்படியே சொல்லியிருக்காரு. யாரு? அவ்வளவு திமிரு. எல்லா கூலி வேலை செய்கிறவன், மூட்டை தூக்குறவன், தலித் மக்கள் போடுகிற ஓட்டு திமுகவுக்கு. இந்த ஓட்டை வாங்கி கொண்டு நேரு என்ன சொல்லியிருக்காரு? இந்த பரப்பாய வந்திருக்கானா, போயிட்டானான்னு. எவ்வளவு என்ன திமிருனா, சைரன் வச்ச காரில் மத்திய மந்திரியா வர்றானே, எவ்வளவு திமிரு இருக்கணும். லால்குடியில் மிளகா வித்துட்டு இருந்த நேரு. இதெல்லாம் திமுகவில் சகஜம். இதெல்லாம் திமுகவில் சகஜம். இல்லை, அந்த ஆடியோவில் பார்க்க முடியுது. இன்னும் சில பேர் பேசுகிறாங்க. இந்த ஆடியோ வந்து எங்கே நடந்தது, யார் கூட பேசுகிறாரு, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது இப்போ இந்த வீடியோவை தொலைத்தொடர்பு துறையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் அத்தனை பேருமே நீங்கள் மத்திய உளவுத்துறைக்கு எடுத்து கொடுத்துருவோம். சுப்பிரமணிய சாமி சொல்லுகிற அத்தனை அரசியலுமே இந்த தொலைத்தொடர்பு துறையை நீங்கள் மிக முக்கியமான துறைகளில் இந்த திமுக அமைச்சர்கள் டிஆர் பாலு, பழனி மாணிக்கம், இப்படி பல பேர் அமைச்சராக இருந்தாங்கல்ல. அப்போ அந்த துறையில் இருக்கக்கூடிய சில கமிஷன் கட்டிங் புரோக்கரை எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அத்தனை பேர் பார்ப்பனர். ஆர்எஸ்எஸோடு நேராக தொடர்பில் இருப்பான். எடுத்து அப்படியே சுப்பிரமணிய சாமி கொடுத்துருவோம். சுப்பிரமணிய சாமி அதை வச்சு அரசியல் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குவார். இப்போ அதே கதை தான். மாரிதாஸை யார் பயன்படுத்துகிறா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி பயன்படுத்து. மாரிதாஸ் என்ன ஒரு இன்டர்நேஷனல் லீடரா? இல்லை மாரிதாஸ் என்ன ஹிந்து ராமோட பெரிய ஜேர்னலிஸ்டா? இல்லை. இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நடத்துகிறாரா? இல்லை. ஆர்எஸ்எஸ் அமைப்பு, பாஜக அமைப்பு ஒடுக்கப்பட்ட மக்களை தன்னுடைய தூதராக, தன்னுடைய உளவு ஆட்களாக வச்சிருப்பான். இத்தனைக்கும் ஒரு சாதாரண அடிமட்ட சவர தொழிலாளி குடும்பத்தை சார்ந்தவர் மாரிதாஸ். இவர் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கணுமா, ஆர்எஸ்எஸ்ஸை வளர்க்கணுமா, அதுக்கு நன்கொடை
திருப்பூரில் ஒரு 10 கோடி ரூபா பெருமானம் உள்ள ஏற்றுமதி நிறுவனம் நடத்துகிறாரு. யார் உபயம்? பாஜக உபயம், பாஜக வங்கி கொடுத்த உபயம். அப்போ இந்த நேரத்தில் திமுகவை டேமேஜ் பண்ணுவதற்கு, ஒழிப்பதற்கு, அழிப்பதற்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ராஜாவை பொறுத்த வரைக்கும் ராஜா, வேலு, பொன்முடி 3 பேரும் ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஜிஎன் செட்டி ரோட்டில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இடம் எங்கே வரையும் எனக்கு தெரியும். அங்கே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு பேசுவதே கனிமொழியை பற்றியும் ராஜாத்தி அம்மாவை பற்றி தான் பேசுறது. எப்படி ஆட்டு அப்போ அடித்து முடிச்சோடனே எல்லாமே 2 லட்ச ரூபா சரக்கு தான். நம்மளால் அடிக்கிற ஓல்டு மங்க் ஓட்டர் 150 ரூபா கோட்டெல்லாம் இல்லை. எல்லாம் ஒரு பாட்டில், ஃபுல் பாட்டில் எவ்வளவு? 2 லட்ச ரூபா. இதை அடிச்சுட்டு பேசிட்டு முழுக்க திட்டி வேலு, பொன்முடி, ராஜா. கடைசியாக மிச்சம் இருக்கிறத பொன்முடி அப்போ அதெல்லாம் கூட காரில் வச்சது யார்? பொன்முடி. இந்த சரக்கெல்லாம் கிடைக்காதப்பா, ராஜாவுக்கு தான் கிடைக்கும். வெளிநாடுகள்லேருந்து வந்து நேராக வந்து சேர்ற சரக்கு. இதை பத்திரமா கொண்டு போய் கார் மிச்சமாகிறத காரில் கொண்டு வை. யார்? பொன்முடி எடுத்துகிட்டு போயிடுவாராம். அப்போ ராஜா எவ்வளோ பெரிய லாபி வச்சுருந்துருக்கான்னு பாரு. இப்போ ராஜா நீங்கள் பொறுமையாயிரு, காற்று மாறி வீசி அடிக்கும், வடக்கடிக்கும், தெற்கடிக்கும், தெற்கடிக்கும், மேற்கடிக்கும். இது காலம் காத்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு சபரீசன் உன்னை சேர்த்தே முடியாட்டார் கருணாநிதி மறைவுக்கு பிறகு. 1500 கோடி ரூபாய் கொடுத்து காம்பன்சேஷன் கொடுத்து மறுபடியும் ரீஎன்ட்ரி இருக்கார். எவ்வளவு? 1500 கோடி. நமக்கு 1000 அவருக்கு சாதாரண காசு, நமக்கு தான் இவ்வளோ பெரிய காசு. அப்போ நினைத்த நேரத்தில் குயின் எலிசபெத் குடும்பத்தை சந்திக்கிற அளவுக்கு வலிமையான கார்ப்பரேட் தான் ராஜா. இங்கே ஆண்டிமுத்து ராஜா தோட்ட தொழிலாளர்களுடைய உறவினர்கள் ஓட்டு போட்டால் எம்பி ஆயிரலாம், மத்திய அமைச்சராகலாம். இதுதான் அவர். அப்போ மத்திய அமைச்சராக சிறு வயதில் ஆனதனுடைய விளைவு என்னன்னா, எல்லா சித்து விளையாட்டுகளையும் தெரிந்து கொண்டார். திமுக சித்து விளையாட்டுகள். இப்போ இந்த 2G கேஸ் இருக்குல்ல, அதுலேயே பேசுகிற புக்கு நான் வெளியிட்டோன்னே எனக்கு ஒன்று ஒரு பெரிய அடையாளம்லாம் வருன்றாரு. நான் சொல்கிறேன், இந்த 2G வழக்கு என்ன நடந்ததுன்னா, இந்த போர்ட்போலியோ தயாநிதி மாறன் வைத்திருந்த போர்ட்போலியோ, சரியா, தொலைத்தொடர்பு துறை ஆட்சி மாறுகிற பொழுது 13 மாதம் மாறி வாஜ்பாயிட்டு மாறி மீண்டும் ஜெயலலிதா கவுத்து வந்தவர்கள் மீண்டும் தேர்தல்னு வாஜ்பாய் வராருல, வந்த பிறகு யார்கிட்ட போகுது? ராஜாட்ட போகுது. சரியா? அப்போ கருணாநிதி குடும்பத்துடைய ரத்த சொந்தங்கள் தயாநிதி மாறன் அமைச்சராக முடியல, யார் ஆகிறா? ராஜா ஆகிறார். அப்போ இந்த ராஜா எவ்வளவு வலிமையான ஆளு பார்த்து. ஆன பிறகு பொறுக்க முடியாத பிரதர்ஸ் யாரு? சன் பிரதர்ஸ் 2 பேரும் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இப்படி ராஜா அந்த 2G அலைக்கற்றைய முன்னால் வந்தவர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி ஒரு 100 கோடி போட்டார்னா 10 கோடி போட்டு 90 கோடிக்கு இந்த பக்கம் கொடுத்துரு. இப்படி அந்த 1.25 லட்சம் கோடி ஆடிட்டர் ஜெனரல் கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதில் யாருக்கு இந்த ஆள் கொடுத்துருக்கான் எல்லா தகவலையும் எடுக்கிறாங்க. 5 கோடி ரூபாய் அதுக்கு செலவு. இந்த வழக்கை போட்டதே சன் பிரதர்ஸ் தான். தயாநிதி கலாநிதி பிரதர்ஸ் தான், சன் பிரதர்ஸ். இவங்க 5 காப்பி எடுக்கிறாங்க. 5 காப்பி எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு ஒரு காப்பி, ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு ஒரு காப்பி, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒரு காப்பி, உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு காப்பி, சிபிஐக்கு ஒரு காப்பி. இப்படி யார் நடவடிக்கை எடுப்பானோ அங்கெல்லாம் கொடுக்குறாங்க. இதை வழக்கு போட சொல்லி சுப்பிரமணிய சாமிக்கு ஆர்எஸ்எஸ் வழியாக உத்தரவு வருது. உத்தரவு வரும்போது சுப்பிரமணிய சாமி என்னை வந்து பார், சில பல கோடிகளை கொடு, பேசிக்கோங்கிறாரு. ராஜாவே கருணாநிதி கேட்குறாரு, ஐயா மாதிரி கிடக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் 5 பைசா தரமாட்டார். கருணாநிதி பிறந்த நாள் வருது இல்லை, பிறந்த நாள் வரும்போது ஜிப்பாக்குள்ளே எவ்வளோ தெரியுமா வச்சுருப்பாரு? 1 ரூபா நோட்டு ஒரு கட்டு. எவ்வளவு? இப்போ அதெல்லாம் வரல, வர்றதில்லை. நான் சொல்கிறது எப்போ அந்த காலத்தில் எவ்வளோ நோட்டு? 100 ரூபா நோட்டெல்லாம் இல்லை, 1 ரூபா தாள் ஒரு கட்டு. 100 ரூபா அந்த நோட்டு பார்த்துருக்கீங்களா? பழைய காலத்தில் பார்த்துருக்கேன். உடனே கூப்பிடுவார் டிரைவரை, இந்தா 1 ரூபாய் வச்சுக்க, இன்றைக்கி லீவு
குடும்பத்தோட கோயிலுக்கு போ, கோயிலுக்கு போய் குழந்தை குட்டிக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடு, பொண்டாட்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடு. எவ்வளோவில்? ₹1. நான் 100 ஆண்டு வாழணும், எல்லாரும் ஜாயின் போடு ₹1. இதுதான் கருணாநிதி. அடுத்து பிஎஸ்ஓவை கூப்பிடுவார், ஏப்பா வா உனக்கு லீவ் இன்னைக்கு, எனக்கு பிறந்தா உனக்கு ₹1. துரைமுருகன் இதை பெருமையாக சொல்லுவார். ஏன்னா கருணாநிதி வீட்டில் இருந்தால் கம்பர் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடுங்கிற மாதிரி இப்படி பார்த்தாலே போதும் 10 லட்சம் வந்துடும். யார் அங்கே வருகிற தொழிலதிபர்கள் அவங்கள்ட்ட ஐயா வணக்கம், என்னப்பா இருந்தா நீ ஒரு 50,000 வச்சு, இப்படி பணம் வரும். ஆனால் கருணாநிதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் ₹1. 100 பேர் ₹100 கொடுத்துருவார். துரைமுருகனுக்கு ₹1. துரைமுருகன் சொல்லுவார், தலைவிடமான ₹1 நான் பத்திரமா வச்சுருக்கேன். எல்லாம் மானங்கெட்ட மனிதர்கள். அதுக்கு மேலே ஒரு உலகம் என்ன இருக்குன்னு தெரியாது. ஏன்னா முதலமைச்சர் அதான் பிடபிள்யூ அமைச்சர் ஆன பிறகு பணத்தை தொட வேண்டிய அவசியமே இல்லை. எதை வேண்டும்னு சொல்கிறாரோ அது மொத்தமாக வந்துடும் வீட்டுக்கு. கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு யாரை பார்க்கிறாரோ அதுவும் வீட்டுக்கு வந்துடும் மொத்தமாக. அதுதான் அந்த கருப்பு கண்ணாடி கதை. அப்போது அடுத்தவனுடைய கஷ்டம், அடுத்தவனுடைய வறுமை எதுவுமே தெரியாது. அப்போ ராஜா இதை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு கருணாநிதி மறைவுக்கு பிறகு இன்னைக்கு இந்த வர்ற வீடியோ மறைவுக்கு பிறகு இந்த வீடியோ வருதுன்னா, கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் தயாநிதி மாறனை விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல கனிமொழிக்காக ராஜாத்தி அம்மாள் என்ன சொல்லுது, உன் பேரெல்லாம் ஆசியாவில் பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிட்ட, என் பிள்ளை தெருவில் விட்டுட்ட, அதற்காக என்னுடைய மகளை அங்கே தொலைத்தொடர்புத்துறை மந்திரியாக்குவதற்கு பதிலாக என்னுடைய மகளுக்கு நண்பரை ஆக்குன்னு சொல்லுது. இதனால தான் தயாநிதி மாறனை விட்டுட்டு அந்த நாற்காலியில் ராஜாவை அமர வைத்தார். இந்த கோபத்தில் தான் சன் பிரதர்ஸ் தான் இந்த வழக்கை போட்டு திமுகவை ஒழித்தது, அழித்தது, திமுகவை சிறையில் அடைத்தது யார்? கனிமொழி, ராஜா, சரத் ரெட்டி. சரத் ரெட்டி என்ன பண்ணார்? சரத் ரெட்டி சன் தொலைக்காட்சியினுடைய மூளை. அப்படியே தூக்கி கொண்டு எங்கே உட்கார வச்சாங்க? கலைஞர் டிவியில். ஓ நீயும் போயிட்டியா ரெட்டி, உன்னை ரொட்டி ஆக்குறேன். அப்படித்தான் சரத் ரெட்டியும் சிறைக்கு போன கதை. அடிச்சு உதைச்சு. சரிங்க, இப்போ தேர்தலுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆடியோ வெளியே வந்திருக்குங்கன்னா இது திமுகக்குள்ள எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது கனிமொழியை வச்சு காய் நிறுத்துவதற்கான முயற்சியை இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது மக்கள்கிட்ட எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. இது திமுக தலைமைக்கு தெரியும். குறிப்பாக இப்போ பவர் சென்டரே துர்கா தான், துர்கா அம்மையார் தான். துர்கா அம்மையார் இன்னும் கொஞ்சம் உஷாராவார். என்ன உஷாரானாலும் ஐயா ஸ்டாலின் 100 ஆண்டு காலம் வாழட்டும். ஸ்டாலினுக்கு பிறகு உண்மையான துர்காவே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. துர்காங்கிறது பத்திரகாளியை தான் சொல்லுவாங்க தமிழ் மதத்தில். இந்து மதம்ல தமிழ் மதம் தான். யாரை சொல்லுவாங்க? பத்திரகாளிக்கு இன்னொரு பேர் துர்க்கை. ஈட்டிலாம் வச்சிருக்கு, பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதான் துர்க்கை. காளி கோபத்துக்கு ஆளாயிராத அப்படி சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையில கம்மாலாம் சொல்லியிருக்கு. ஏன்னா காளி கோயிலுக்கு போகும்போது சுத்தபத்தமாக குளிச்சு கழிச்சு பட்டை கிட்ட எல்லாம் அடித்து தான் போகணும். மீன் சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, நண்டு எதுவும் சாப்பிடக்கூடாது. காளி கோபம் கடுமையான கோபம். காளி கோட்டம் தான் கல்கத்தா. கால்கட்டா, காலி கோட்டம். வெள்ளைக்காரன் வந்தால் நாக்கு நுழையாது. திருச்சிராப்பள்ளி டிஷின்னுவான், தூத்துக்குடி டிஷி டுட்டின்னுவான், தஞ்சாவூர் டாச்சூருவான். அதே போல் காளி கோட்டம் தான் கல்கத்தா. அப்போ துர்க்கை அம்மையார் காளி வேஷம் போட்டுருவாங்க. ஈட்டி கீட்டி கட்டப்பார், எதுவும் நடக்காது. ராஜாவுடைய கனிமொழியிட்டையும் பல அரசியல் சித்து விளையாட்டுகளை பார்ப்பதற்கு காலம் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. கண்டிப்பாக இந்த தேர்தலில் திமுக தோற்கும். கனிமொழி ராஜாவுடைய ஆட்டம் ஆரம்பம், பம்பம்பம் ஆரம்பம். சரிங்க, நிகழ்ச்சி பங்கேற்று கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.